ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற நாவல் நேம் வந்து பிலவட், ரிட்டன் பை டோனி மாரிசன். டோனி மாரிசன் அப்படின்றவங்க ஒரு லேடி. இவங்க 18 Feb 1931 பிறந்திருக்காங்க. டைடு 5 August 2019. இவங்க வந்து ஒரு அமெரிக்கன் நாவலிஸ்ட், எஸ்ஸைஸ்ட் அண்ட் ப்ரொஃபஸர். ஷி காட் புலிட்சர் ப்ரைஸ் ஃபார் பிலவட் 1987, நோபல் ப்ரைஸ் இன் லிட்ரேச்சர் in 1993. Her first novel is The Bluest Eye, written in 1970. Okay, some of the notable works are characters: Seth, Denver, Beloved, Paul D, Baby Suggs, Stampede, School Teacher, Haley, Lady Jones, Ella, Mr. and Mrs. Garner, Mr. and Miss Bodwin, Amy Denver, Paul A, Paul F, and Zigzo. Okay, and there are some themes related to this novel as mentioned in my PDF and also symbols. Okay, இப்போ சம்மரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்டோரியோட ப்ரொட்டகனிஸ்ட் யார் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேத் அப்படின்ற ஒரு பர்சன். அவங்க வந்து ஒரு கேர்ள் அண்ட் வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் ஸ்லேவரி ரிலேட்டடான ஒரு ஸ்டோரி தான் இது. அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி காட்டுறாங்க அப்படின்னா, ஸ்வீட் ஹோம் அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது எஸ்டேட்டில் வந்து சேத், பால் டி, பால் ஏ, பால் எஃப் அண்ட் ஜிக்ஸோ இவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதோடைய ஓனர் வந்து யாராக இருந்திருக்காங்க அப்படின்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கார்னர். அவங்க தான் வந்து ஓனராக இருந்திருக்காங்க. ஸோ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கார்னர் இருக்கும்போது மிஸ்டர் கார்னர் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிடுறாரு. ஸோ மிஸ்ஸஸ் கார்னர் தான் அந்த எஸ்டேட்டை பார்த்துக்கறணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட் வர்றப்போ அவங்க வந்து அவங்களுடைய பிரதர் தம்பியை கூப்பிட்டு அந்த பொறுப்புகள் எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்போ வந்து அவரை வந்து நேம்லாம் மென்ஷன் பண்ணல, ஸ்கூல் டீச்சர் அப்படின்னு மட்டும்தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட அந்த பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிருக்கும் போது அவர் வந்து ஒரு மாதிரி எல்லாரையும் இல்ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜென்ஸ் எல்லாம் போட்டு அடிக்கிறாரு, ரொம்ப ஒரு மாதிரி மோசமாக நடத்துகிறாரு. அப்போ வந்து நம்மளுடைய ப்ரொட்டகனிஸ்ட் சேத் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. டேட் யார் அப்படின்னா ஜிக்ஸோ அப்படின்னு அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் தான். அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்கள சேத்தை கூட வந்து நிறைய தடவை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறாரு. அந்த புக்கில் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது அப்படியே அப்ரப்டாக கொடுத்துருப்பாங்க. எப்படி அப்படின்னா அவங்களுடைய பிரஸ்ட்டை பிடிச்சி கசக்கிறது, அப்புறம் சம்வாட் டிஃப்ரெண்ட்டாக அவங்கள ரொம்ப ஹராஸ் பண்ணது எல்லாத்தையும் இன்டெப்த்தாகவே அந்த டெக்ஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் வந்து ஒன்ஸ் படித்தனால எனக்கு ஞாபகம் இருக்குது. ஓகே, அப்புறம் வந்து இப்படியே ரொம்ப நடந்துக்கிட்டே இருக்கும்போது சேத் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்வீட் ஹோமை விட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறது டெலிவர் ஆகக்கூடிய டைம் அந்தளவுக்கு அந்த பீக் டைம் ஆஃப் ப்ரெக்னன்சி அந்த டைமில் இருக்கும்போது அவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்து எஸ்கேப் ஆகும்போது அவங்களுக்கு வந்து லேபர் பெயின் வந்துடும். அப்போ வந்து ஏமி டென்வர் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் லேடி தான் வந்து அவங்கள காப்பாற்றுவாங்க. ஸோ அதனால் அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு லவ், அந்த ஒரு நன்றி கடனுக்காக, அந்த ஒரு இதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து டென்வர்னே பேர் வச்சுருவாங்க. அதுதான் அவங்களுடைய லாஸ்ட் சைல்டு. அது ஒரு கேர்ள் பேபி. ஓகே, அங்கேருந்து எஸ்கேப் ஆகி அவங்க 2 பசங்க, ஒரு கேர்ள் பேபி, அப்புறம் இப்போ பிறந்திருக்க அந்த இன்ஃபேன்ட் சைல்டு, அவங்க 4 பேரும், அப்புறம் நம்மளுடைய சேத் 5 பேரும் வந்து தப்பிச்சு அவங்க கிராண்ட்மா இருக்கக்கூடிய வீடு எங்கே இருக்குது அப்படின்னா 124 அப்படின்ற ஒரு ஹவுஸ், அங்கே போய் இவங்க தப்பிச்சு போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இவங்க வந்து ஸ்லேவ்ஸாக இருக்காங்கும் போது இவங்களை கண்டிப்பாக தேடி வந்து மறுபடியும் கூட்டிகிட்டு போயிடுவாங்கல்ல. ஸோ அதனால் வந்து பிலவட் சேத் வந்து ரொம்ப பயந்து அந்த இடத்துல இருக்கும்போது அவங்களோட 2 சன்ஸ் வந்து அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறாங்க. வேணா அவங்களோட இருந்தால் நாங்கள் மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்து ஸ்லேவ்ஸாக தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. அப்புறம் இந்த 2 குழந்தைங்களோட மட்டும் இவங்க அங்கே இருக்காங்க. அப்போ வந்து பேபி சக்ஸ் அப்படின்றது அவங்களுடைய கிராண்ட்மா. அவங்க வந்து ரொம்ப சிக்காகி அந்த ஒரு பெட் இருக்கும், அந்த பெட்லேயே வந்து இறந்து போயிடுறாங்க. இறந்து போனோடனே அது ஒரு சேடு அப்படின்னும் போது 2 குழந்தைங்களையும் பார்த்துக்கறணும்ல அப்படின்ட்டு அவங்க அந்த இடத்துல ரொம்ப ஒளிஞ்சு பதுங்கி அந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒன்ஸ் வந்து அந்த ஸ்வீட் ஹோம்லேருந்து அந்த ஸ்கூல் டீச்சர் வந்து தேடி வர்றாரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே
அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஐயோ நம்ம என்ன பண்ண போகிறோமோ அப்படின்ற ஒரு பதட்டம் ஆகி அவங்களுடைய அந்த ஃபஸ்ட்டு கேர்ள் பேபி இருக்குல்ல அந்த பொண்ணை வந்து கழுத்தை வெட்டி வந்து கொன்றுவாங்க. அங்கே அந்த இடத்துல ஒரு இடத்துல புதைச்சிருவாங்க. அவங்க எதுக்காக அதை பண்ணாங்க அப்படின்னா, இந்த மொத்த ஸ்டோரியோடைய மெயின் ஒரு கண்டென்ட் அப்படின்னு சொன்னாலே அது இதுதான். ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய பெத்த குழந்தையவே, ரொம்ப பாசமாக வளர்த்த குழந்தையவே அவங்க கொன்றுப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க தன்னோட ஸ்லேவரி வந்து தன்னோடவே போயிடணும், என்னுடைய ஜென்ரேஷனை தொடரக்கூடாது, அதுலேயும் ஆஸ் அ கேர்ளாக அந்த ஹராஸ்மெண்ட்ஸ் எல்லாம் தாங்குறது வந்து ரொம்ப ஒஸ்டான ஒரு விஷயம். ஸோ என்னோட கேர்ள்ஸ்க்கு வந்து அதை பாதிக்கக்கூடாது அப்படின்றனால ஒரு அவசர முடிவு மாதிரி அதை பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்க தேடி வர்றதுக்குள்ளே இவளை கொன்றணும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனால் அதை அவங்களால தாங்கிக்கவே முடியல. ஸோ அதனால் அவங்க 2வது குழந்தைய கொல்லவே இல்லை. தாங்கிக்க முடியல, அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. டக்குன்னு நம்ம தெரியாமல் பண்ணிட்டோமோ, பார்த்தா யாருமே தேடி வரல, நம்ம யோசிச்சு பண்ணியிருக்கலாமோ, நம்ம வெயிட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப உடஞ்சி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த டைமில் வந்து பால் டி அப்படின்னு அவங்க ஸ்வீட் ஹோமில் ஸ்லேவாக இவங்களோட ஒர்க் பண்ண அந்த பர்சன் வந்து இவங்களோட வந்து ஜாயின் பண்ணிடுறாரு. ஜாயின் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. டென்வரும் வந்துட்டு நல்லா படிச்சுட்டு ஒரு 18 இயர்ஸ் ஓல்டு கேர்ளாக வந்து மாறிடுறாங்க. ஸோ இவ்வளோ தூரம் நான் சொன்னது வந்துட்டு ஒரு பாஸ்ட் லைஃப். இப்போ 18 இயர்ஸ் ஓல்டாக இருக்கக்கூடிய அந்த டென்வர் வந்து ஸ்டடீஸ் அதெல்லாம் கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஒன்ஸ் வந்து அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டு வீட்டுக்கு ரிட்டன் வந்து பார்க்குறப்போ அந்த 124 ஹவுஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு கேர்ள் உட்காந்துருப்பா. அந்த கேர்ள்கிட்ட போயிட்டு நீ யார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது என்னோட பேர் பிலவட் அப்படின்னுவா. பிலவடா அப்படின்ட்டு இவங்க எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தாலும் அந்த கேர்ள் வந்து தங்களோடயே இருக்கணும்னு சொல்லும்போது ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அப்போ வந்து நம்மளுடைய சேத் இருக்காங்கல்ல, நம்மளுடைய சேத்தும் டென்வரும் வந்து அவளை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவளோட நிறைய பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவளோடைய நல்லாவே பழக ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் பால் டிக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இவ வந்துட்டு சேத் கொன்ன அந்த கேர்ள் தான், அவள் தான் கோஸ்ட்டாக வந்திருக்கா அப்படின்றத வந்து பால் டி வந்து கண்டுபிடிச்சிருவாரு. பட் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மேபி அதை ஹார்ம்ஃபுல்லாக இருந்தால் ஏதாவது பண்ணலாம். அவள் வந்து ஹார்மாகவே இல்லை. பிலவட் வந்து அவங்களோட ரொம்ப பாசமாக அன்பாகவே சுற்றிட்டு இருக்கா, ஹார்மாகவே இல்லை. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா, சேத் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக வந்து பிலவடோட அட்டாச் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் அப்படின்னா அவளை வந்து அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக மிஸ் பண்ணியிருக்காங்க. அவள் வந்து இறந்து போனதுக்கான கம்ப்ளீட் ரீசனே நான் தான் அப்படின்ற மாதிரி சேத் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவளுடைய கோஸ்ட் வந்தவுடனே அது அவள் தான் அப்படின்ற மாதிரி அவளோட ரொம்ப அட்டாச் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. அது எப்படி வெளிக்காட்டப்படுது அப்படின்னா, அவங்க வந்து மென்டலி அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோரியில் காட்டப்படுது. அப்போ அந்த டைமில் வந்து நெய்பர்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இந்த 124 ஹவுஸில் ஏதோ ஒரு கோஸ்ட் இருக்குது, ஸோ அது வந்து எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணுது, அதனால் அங்கே ஸ்டே பண்ணியிருக்க சேத் அண்ட் டென்வரையும் ரொம்ப இது அஃபெக்ட் பண்ணியிருக்கு. டென்வர் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவா. ஓகே, சேத் வந்து உள்ளவே இருக்கனால அவள் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறா. ஸோ அதனால் நம்ம வந்து அவளுக்கு ஏதாவது ஒரு ஒர்க் தேடி கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த நெய்பர்ஸ்லாம் யோசிக்கும் போது, ஒரு நெய்பர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவளை வந்து பார்க்குறதுக்காக வருவார். ஏன் அப்படின்னா ஒர்க் ஏதாவது இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு அவங்களோட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு மிஸ்டர் பாட்வின் அப்படின்ற ஒரு நெய்பர் வருவார். அவர் வந்து அதை பார்த்தோன்னே சேத்க்கு என்ன தோணும் அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஒயிட் மேன். ஸோ அந்த ஸ்வீட் ஹோம் வச்சு ஒரு எஸ்டேட் வந்து நடத்துனாங்கல்ல, அவங்களாம் ஒயிட் பீப்புள். ஸோ அந்த ஒயிட் மேன் வந்தோடனே சேத் வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கன்னா, அந்த ஸ்வீட் ஹோமில் இருந்து தான் இவங்களை ஸ்லேவாக பிடிச்சிட்டு போக ஆள் வந்திருக்காங்க போல் அப்படின்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க கையில் இருக்க ஷார்ப்பான ஒரு விஷயத்தை வச்சு குத்த போயிடுவாங்க. அப்படி பண்ணுறப்போ வந்து பிலவட் வந்து அதை தடுத்துருவா. மீன்ஸ் அவள் ஒரு கோஸ்ட்டாக ஒரு ஸ்பிரிட்டாக தான் அந்த இடத்துல சுற்றுறாளே தவிர எல்லாரோடையும் சகஜமாக பழகக்கூடிய ஒரு ஹியூமனாலாம் சுற்றலை. அவளுடைய ப்ரெசன்ஸ் வந்து சேத், டென்வர், பால் டி இவங்க 3 பேர்த்துக்கு மட்டும்தான் உணர முடியுது. அவங்களால மட்டும்தான் அவளோட ப்ரெசன்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, மிச்சம் யாராலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஸோ அவள் அந்த தப்பான விஷயத்த பண்ணும்போது, அவளை தெரியாமல் அவளை கொல்ல போகும்போது பிலவட் வந்து அவளை தடுத்துட்டு அப்படியே டிஸப்பியர் ஆயிடுவா. டிஸப்பியர் ஆனவுடனே இவ சேத் வந்து ரொம்ப வருத்தப்படுவா. அவள் திரும்பியும் வரல, ஸோ எங்கே போனான்னு தெரியலை, நான் வந்து அவளை கொன்னுட்டேன், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பற்றி ரொம்ப வருத்தப்படுவா. பிலவட் வந்து என்னை ஹார்ம் கூட பண்ணலை, அவள் அவ்வளோ லவ் காட்டினா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதையே நினச்சி அவங்க ஒரு மாதிரி சிக்காக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து பால் டி வந்து ரிட்டன் ஆயிடுவார்.
ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து பால்டி வந்து அவங்களோட இருக்கிற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. அவர் வேறு எங்கேயோ போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் காட்டுவாங்க. மேபி ஆமாம், அவர் வந்து மறுபடியும் அந்த ஸ்வீட் ஹோமில் போய் மாட்டிக்குவார். அந்த ஸ்லேவரியிலேருந்து தப்பிச்சு வெளியே வந்து மறுபடியும் சேர்த்துட்டே வந்து ஜாயின் பண்ணிடுவார். அப்போ வந்து பால்டியும் சேத்தும் கான்வர்சேஷன் பண்ணுறப்போ வந்து சேத் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிலவட் வந்து கிரேட்டு, அவளுடைய அந்த லவ் வந்து பியோர், அதை நான் வந்து இது பண்ணிட்டேன், அவளை நான் கொன்னனால வந்து அவளுடைய ஏக்கங்கள் எல்லாம் நிறைஞ்ச ஒரு பர்சனாக அவள் மாறிட்டுருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப அவளை ப்ரைஸ் பண்ணி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி உடஞ்சி சொல்லுவாங்க. அப்போ வந்து இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, பால்டி என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒரு பெத்த குழந்தையவே கொல்ற அளவுக்கு நீ யோசிச்சிருக்க அப்படின்னா நீ அந்த அளவுக்கு சஃபர் ஆயிருக்கன்னு அர்த்தம். அந்த சஃபரிங் தன்னோட குழந்தைக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக அவ்வளோ பெரிய தைரியமான விஷயத்த நீ பண்ணியிருக்க. ஸோ யூ ஆர் கிரேட் அப்படின்ற மாதிரி அவர் அந்த இடத்துல சொல்லுவார். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே சேர்த்து வந்து அந்த இடத்துல பெட் ரிட்டனாக இருப்பாங்க. அவங்க ஒரு சாகக்கூடிய நிலைமையில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த ஸ்டோரியை வந்து முடிப்பாங்க. ஸோ அந்த ஸ்டோரியிலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஸ்லேவரி மட்டும்தான் அந்த ஸ்டோரியில் வந்து ஒரு மெயின் கான்செப்டாகவே கருதப்படுது. அதுக்கப்புறம் ஃபேமிலி, லவ்வு, அப்புறம் கோஸ்ட்டு, அந்த மாதிரியான எலமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருந்தாலும் ஸ்லேவரி தான் ஒரு மிகப்பெரிய கான்செப்டாக பார்க்கப்படுது. அப்புறம் வந்து எல்லா ஆஃப்ரிக்கன் மக்களுடைய பாஸ்ட் லைஃப்பும் இந்த மாதிரி ரொம்ப பிட்டரான விஷயங்கள் நிறைஞ்சு இருக்கும் அப்படின்றதுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக கருதப்படுது. அவ்வளோதான். தேங்க்யூ.